அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி ஆண்டவரே. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்முடைய தேவன் முன்குறித்தவைகள் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை வைக்க விருப்பப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் இவ்வுலகத்தையும் மனுக்குலத்தையும் படைப்பதற்கு முன்பதாகவே பூமியில் நடைபெற வேண்டிய சகல காரியங்களையும் திட்டம் செய்து முடித்து விட்டார். இதுவரை நடந்தவைகள் மாத்திரமல்ல, இனி நடக்கப் போகிற அனைவற்றையும் கர்த்தர் திட்டமிட்டு முடித்து விட்டார். இனி வருகிற நாட்களில் என்னென்ன நடக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஆண்டவர் திட்டமிட்டு விட்டார். இதற்கு பின்பதாக என்ன செய்ய வேண்டும் என்று மனிதனைப் போல சிந்தித்து கொண்டிருக்கிறவர் அல்ல, செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் அல்ல. வசனத்தில் பார்க்கிறோம், முன்குறித்தவைகள் யாவையும் கர்த்தர் செய்து முடிக்கிறவர். ஆமென் சொல்ல கேட்கிறேன். நம்முடைய தேவன் முக்காலத்தையும் அறிந்திருக்கிறவர். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று முக்காலத்தையும் அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவன். அன்பானவர்கள், கொஞ்சம் இன்றைக்கு செய்தியை கவனமாய் கேட்க மிக அன்போடு கேட்கிற வசனங்கள் மிகவும் குறைவு, கொஞ்சம் இதனுடைய விளக்கங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய கவனம் இங்கே இருக்க வேண்டும் என்று அன்பாய் கேட்கிறேன்.
மனிதர்களால் கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை இவைகளைத்தான் சிந்திக்க முடியும். வருங்காலத்தை குறித்து அவனாலே சிந்திக்க முடியாது. வருங்காலத்தை குறித்து கணிக்கவும் முடியாது. ஒருவேளை வருங்காலம் இப்படி இருக்கும் என்று மனிதனால் கணிக்க முடியுமானால் மனிதனும் தெய்வமாகி விடுவான். தேவன் வருங்காலத்தை குறித்த காரியங்களை மனிதனுக்கு மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் மனிதனுக்கோ என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்கும் அறிந்து கொள்ள மிகவும் ஆசை, மிகவும் துடிக்கிறான். ஆதலால் தான் இன்னைக்கு உலக மனிதர்கள் கிளி ஜோசியம், குறி சொல்றது, இன்னும் குடுகுடுப்புக்கார, இன்னும் என்னென்னலாம் வழிகள் இருக்குதோ இதையெல்லாம் தேடி என்ன பண்றான், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்கும் என்று அலைந்து திரிகிறார்கள் பல இடங்களிலே. மனிதனுடைய இந்த அல்ப ஆசையை பயன்படுத்தி அவர்களும் நல்ல வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலையும் கிளி ஜோசியக்காரர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்திலையும் குறி சொல்றவங்க மாதிரி வயிற்றில் வளருகிற குழந்தை ஆனா பெண்ணா, கிடைக்க போகிற பொண்ணு சிகப்பா கருப்பா, என்ன வேலை கிடைக்கும், என்ன வாகனம் நீங்க வாங்குவீங்க. தீர்க்கதரிசிகள், கிளி ஜோசியக்காரர்கள் போல தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே புறப்பட்டு விட்டனர். அவர்கள் எப்படி உலக மனிதர்கள் சம்பாதிக்கிறார்களோ இன்றைக்கு இவர்களும் இதை வச்சு சம்பாதித்து கொண்டிருக்கிறார். மனிதனுடைய பலவீனத்தை வச்சு இப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு கிறிஸ்தவத்திலும் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, வேதத்திலே நீங்கள் தீர்க்கதரிசிகளை நீங்கள் பாருங்கள். அவர்கள் செய்த ஊழியம், அவர்கள் அறிவித்த செய்திகளை கவனித்து பாருங்கள். ஜனங்களுடைய பாவத்தை சுட்டிக்காட்டி மனம் திரும்பும்படி எச்சரிக்கை செய்வதுதான் தீர்க்கதரிசிகளுடைய வேலையாக இருந்தது. அப்படி நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் இப்படிப்பட்ட அழிவுகள் எல்லாம் வரும் என்று அழிவுகளை குறித்து தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தீர்க்கதரிசிகள் வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், கிளி ஜோசியக்காரர்களைப் போல தீர்க்கதரிசிகள் புறப்பட்டு விட்டார்கள். சரி, அவருடைய வியாபாரத்தை நாம் தடுப்பதற்கு இல்லை. ஆனால் நம்முடைய திருச்சபை மக்கள் அப்படி எந்த கிளி ஜோசியம் பார்க்குற தீர்க்கதரிசிக்கிட்ட போகிறதில்லைன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறான், என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் கரெக்டாக செய்து முடிக்கிறவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். தேவனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய நோக்கம் தன்னுடைய எதிர்காலத்தை, வருங்காலத்தை மனிதன் தேவனிடம் தேடி வர வேண்டும். தேவ சமூகத்துக்கு வந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஏன் மறைத்து வைத்திருக்கிறார் என்றால், மனிதன் ஆசீர்வாதத்திற்காக சபைக்கு வர வேண்டும், தேவனை தேடி வர வேண்டும், தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். இதற்காகத்தான் தேவன் எல்லாவற்றையும் மறைத்து வைத்திருக்கிறார். வசனத்தில் பார்க்கிறோம், அவர் அதின் காலத்தில் சகலவற்றையும் என்ன செய்கிறார்? நேர்த்தியாய் செய்திருக்கிறார். முதல் வசனத்தில் என்ன வாசிச்சோம்? முன்குறித்தவைகளை தேவன் செய்து முடிக்கிறவர். என்னென்னலாம் ஆண்டவர் பிளான் பண்ணிட்டாரோ அதை கரெக்டாக செய்து முடிக்கிறவர். இந்த பிரசங்கி 3:11 பார்க்கிறோம், அவர் இனி வருகிற காலத்தில் செய்வார் என்று அல்ல, செய்து முடித்திருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். பாருங்க, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், முடிச்சிட்டார். அவர் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள், முன்குறித்தவைகள், நம்முடைய வாழ்க்கையிலே திட்டம் பண்ணப்பட்டவைகள், அவைகளை நாம் ஏற்ற நேரத்தில் அதின் காலத்தில் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, தேவனை தேட வேண்டும், அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வரைக்கும் அவருக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். இதுதான் தேவனுடைய நோக்கம். ஏன் கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார்? தேவனை தேடி அவன் வர வேண்டும், அதற்காக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மனிதன் தேவனை தேடுவதற்கு பதிலாக எதிர்காலத்தை தன்னுடைய சொந்த பலத்தில் தேடுகிறான், சொந்த திறமையில் தேடுகிறான். என்னாலே முடியும் என்று மனிதர்கள் தன்னுடைய பிரயாசத்தை நம்புகிறார்கள். உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்லப்பட்டிருக்கு.
உலக மனிதன் என் வாழ்க்கை என் கையில் என்று தன்னை நம்புகிறான், தன்னுடைய பிரயாசத்தை நம்புகிறானே தவிர தேவனை அதிகமாய் அவன் தேடுகிறவனாக இல்லை. அன்பானவர்களை கவனியுங்கள். வருடத்தின் கடைசியிலே வந்து நிற்கிறோம். ஒரு ஆராய்ந்து நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய செய்தியாகவும் வாக்குத்தத்த செய்தியாகவும் சேர்த்தே நான் இந்த செய்தியை வைக்கிறேன். இந்த 11 மாதங்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, உங்களுடைய வருங்காலம் நன்மைகளால், அதாவது தேவன் என்னென்னலாம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, அவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நேர்த்தியை அதினதின் காலத்தில் நான் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தேடி வர வேண்டும். அதற்காக நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இன்றைக்கு மனிதன் தேவனை தேடுவதற்கு பதிலாக தன் சொந்த பலத்தை நாடி ஓடுகிறான், அறிவை நாடி ஓடுகிறான், மனுஷனை நாடி ஓடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை தேடாமல் ஒருவன் பிரகாசமான எதிர்காலத்தை சுதந்தரிக்க முடியாது. ஒருவேளை அவன் எப்படி இருப்பான் என்றால், இருட்டிலே தடவி திரிகிற ஒரு மனுஷனை போல வாழ்நாள் முழுவதும் ஒரு அலைச்சலிலேயே இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விருப்பப்படுகிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். அன்பானவர்களே, இல்லாமற் போகும் பொருட்கள் மீது உன் கண்களை பறக்க விடுவானேன். இன்றைக்கு மனிதன் தேவனை தேடுவதில்லை, உலக காரியங்களை தேடுகிறான். சபைக்கு வருவதிலே அவன் முதலிடம் கொடுப்பதில்லை. வேலை, உலகம், இதுவே அவனுடைய சராசரி பிரயாசமாக இருக்கிறது. தேடுகிறார்களே, அது அவர்களுக்கு கிடைக்கிறதா என்றால் கிடைக்கிறது. ஆனால் கிடைத்தாலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அது அவனை அலைய வைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அது ஆகாய மார்க்கமாய் தனக்கு சிறகுகளை உண்டாக்கி கொண்டு பறந்து போகும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? கைக்கு எட்டுற மாதிரி இருக்கும். அவன் தேவனை தேடாமல், சபைக்கு வராமல், ஜெபம் பண்ணாமல் பிரயாசப்படுவான். ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனைக்கு வர்றதுக்கு பதில் வீட்டிலேயே உட்காந்துட்டு இருப்பான், வேலையிலேயே இருப்பான். கிடைச்ச மாதிரி இருக்கும், கையில் பிடிக்கிற அளவுக்கு கிட்ட போயிடுவான். ஆனால் மறுபடியும் அது என்ன பண்ணும்? பறந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக போயிடும். அவன் தேவனுக்குள்ளே வந்துடக்கூடாது, அவன் சபைக்குள்ளே வந்துடக்கூடாது. தேவன் முன்குறித்து வைத்த ஆசீர்வாதங்களை மனிதன் சுதந்தரித்து வைத்து விடக்கூடாது என்று அந்த உலக காரியங்கள் அவனை அலைய வைத்து கொண்டே இருக்கும். அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருப்பார். ஆனால் தேவனை தேடுகிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சங்கீதக்காரன் சொல்கிறான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, ஒரு நன்மையும். அன்பானவர்களே, நீங்கள் இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா காலங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. நிறைய அப்படியே சொல்லிட்டே வர்றார். கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, ஸ்நேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. நிறைய இருக்கிறது, எல்லாத்தையும் நான் சொல்லலை. இதனுடைய கண்டென்னுடைய அர்த்தம் என்ன? ஆப்போசிட் டென்ஸை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். பிறக்க, இறக்க, நட, பிடுங்க. ஆண்டவர் இந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எதிர் சூழ்நிலைகளை ஆண்டவர் பட்டியலிட்டு வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது. வாழ்க்கையில் மனிதர்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள், எதிர் சூழ்நிலைகளை சந்திக்கும்படி தேவன் வாழ்க்கையை திட்டம் பண்ணி இருக்கிறார். ஒரே ஸ்டேபிளாக நம்முடைய லைஃப் இருக்கிறது கிடையாது. எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிறோமா என்ன? எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறோமா என்ன? எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கிறோமா என்ன? பலவீனங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, கண்ணீர்கள் வருகிறது, துக்கம் வருகிறது. ஆண்டவர் சூழ்நிலைகளை எதிராக வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் கண்டிப்பாய் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த எதிர் சூழ்நிலைகளை சந்தித்தே ஆக வேண்டும். அதுதான் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் சொல்லுகிற காலங்கள். ஆனால் ஏன் இப்படி எதிர் சூழ்நிலைகளை வைத்திருக்கிறார் என்றால்,
வாழ்க்கையில சந்திக்கிற ஏற்ற தாழ்வுகள், நிறைவு குறைவுகள், சுகம் துக்கங்கள், இவைகளெல்லாம் மனிதனை தேவன் பக்கமாய் கொண்டு வர வேண்டும். மனிதன் தேவனை தேட வேண்டும். தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மனிதன் அதின் காலத்தில் சுதந்தரிக்க வேண்டும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரனாலும் இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரிங்க, இந்த எதிர் சூழ்நிலையில் சந்திச்சே ஆகணும். ஏன் ஊழியக்காரனை விடுங்க, விசுவாசிங்க விடுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். கிறிஸ்மஸ் நாட்கள், பிறப்பை கொண்டாட போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு வரவேற்பும் இருந்தது, எதிர்ப்பும் இருந்தது. ரெட் கார்பெட் போட்டு அவரை வரவேற்றாங்க, ராஜா வாழ்கன்னு வரவேற்றாங்க. அதே சமயத்தில் கல்லெறியும்படியும் ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு இருந்தது, காத்து கொண்டு இருந்தது. அவரை பாராட்ட துதிக்கவும் ஒரு கூட்டம் இருந்தது, அவரை தூஷிக்க அவமானப்படுத்தவும் ஒரு கூட்டம் இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை நம்ப ஒரு கூட்டம் இருந்தது, அவரை சந்தேகப்பட, அவரை குற்றப்படுத்த ஒரு கூட்டம் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். எதிர் சூழ்நிலைகளை சந்திக்காத நபர் ஒருவரும் இல்லை. யாராக இருந்தாலும் சந்தித்தே ஆக வேண்டும். வாழ்க்கையிலே இந்த எதிர் சூழ்நிலைகளை கர்த்தர் வைத்திருப்பது எதற்காக என்றால் மனிதன் பக்குவம் அடைய வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும். வாழ்க்கையில் அவன் என்ன செய்யணும், படிப்படியாக பலன் அடையணும், மெச்சூரிட்டி. அதுதான் லைஃப். குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிறது. ஒரு காய்ச்சின இரும்பை மாறி மாறி அடிப்பதினாலே, நெருப்பும் தண்ணீரும் மாறி மாறி சந்திப்பதினாலே தான் அது ஒரு நல்ல ஒரு கருவியாக, பட்டயமாக உருவாக்கப்படுகிறது. அதுபோல ஒரு மனிதன் நல்ல முதிர்ச்சியை அடைய வேண்டுமானால் வாழ்க்கையில் இந்த எதிர் சூழ்நிலைகளை சந்திக்கிறான். தேவனுடைய நோக்கம் இது. இந்த எதிர் சூழ்நிலைகள் மனிதனை வீழ்த்திவிடக்கூடாது, மனிதனுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அதற்காக தேவன் வைத்திருப்பது தான் அந்த நாட்களில் மனிதன் தன்னை தேடி வர வேண்டும் என்பதே. அன்பானவர்களே, இன்றைக்கு நான் ஒன்றை கேட்கிறேன். 11 மாதங்கள் கண்டிப்பாய் நானும் சரி, நீங்களும் சரி, இந்த எதிர் சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆமென் சொல்கிறீங்களா? ஒரு சில மாதம் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கிறோம், சில மாதம் ரொம்ப ரொம்ப துக்கமாக வந்திருக்கும், சில மாதம் நம்ம நினச்சதெல்லாம் என்ன பண்ணிருக்கிறோம், வாங்கியிருக்கிறோம். சில மாதம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா நெருக்கம் அல்லது நிறைவு, சுகம் அல்லது வியாதி, சந்தோஷம் துக்கம், சமாதானம் சண்டை, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். ஆமென் சொல்கிறீங்களா? இந்த சூழ்நிலைகளில் தேவனுடைய நோக்கம் என்னன்னா, தேவனை மனிதன் தேடணும், தேடுவதனாலே பக்குவம் அடையணும், முதிர்ச்சி அடையணும், பூரணம் அடையணும். இந்த ப்ராசஸ் நடக்க நடக்க அதின் காலத்தில் அவனுடைய வாழ்க்கையில் நான் ஆயத்தம் பண்ணின முன்குறித்த ஆசீர்வாதங்களை அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு மனிதன் செய்வது என்ன? தேவனை தேடுவதில்லை, சபை கூடி வருதலை விட்டு விடுகிறான். அந்த ஆகாய மார்க்கமாக பறந்து போது பாருங்க, அந்த உலக பொருள் அதுக்கு பின்னாடியே ஓடிட்டுருக்கிறான். அது உலக மனுஷன் ஓடட்டுங்க, ரட்சிக்கப்படாதவன் ஓடட்டும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் தேவனுக்கு, சபைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் மிகவும் ஒரு பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. பிரசங்கி புஸ்தகத்திலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், மாயை, மாயை, எல்லாம் மாயை. அப்படின்னா என்ன அர்த்தம்? போ, உலக பொருளை தேடு, நீ நினைக்கிறதெல்லாம் சாதி, சம்பாதி, சுதந்திரி. ஆனால் உன்னுடைய மனசு சொல்லும் இது ஒரு மாயை, இது மனதுக்கு ஒரு சஞ்சலமாக இருக்கும். ஆனால் தேவனை தேடுறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைவுகளுக்கு மத்தியிலும் அவங்க நிறைவாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. சுகவீனம் இருக்கும், பற்றாக்குறை இருக்கும், கடன் இருக்கும், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக அவர்கள் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இதுதாங்க முதிர்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்துக்குள்ளே நீங்கள் வரணுன்றதான் வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுனை கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தரை தேடணும், அவர்கிட்ட அர்ப்பணிக்கணும்.
கொஞ்சம் யோசிங்க பிரதர் சிஸ்டர். 11 மாதம் தேவனுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குதா, இல்லை நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை தான் நடந்திருக்குதா? நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் இதை சாதிச்சிருவேன், நான் இதை பண்ணிடுவேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதுதான். அதனால தான் அவர்களுடைய முகங்களை சபையில் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. சபைக்கு போய் நம்ம இப்போ இருக்கிறத காட்டிலும் நம்ம பிரயாசப்படலாம். போகிறாங்க, ஓகே போங்க. என்னத்தை சாதிச்சிட்டாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமே அவருடைய வாழ்க்கையில் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. சகலமும். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரே சபை தான், ஒரே ஃபேமிலி தான். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நன்மைகளால் நிறைந்திருப்பார்கள். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் குறைவுபட்டு இருக்கும். பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல இந்த சபையில் உலாவி கொண்டு இருக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒருத்தரை நேசித்து, ஒருத்தரை ஆசீர்வதிச்சு, ஒருத்தரை கைவிடுறதுக்கு நம்முடைய தேவன் பார்ஷியாலிட்டி பார்க்கறது கிடையாது. ஆமென் சொல்கிறீங்களா? அப்போது ஏன் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கலை? அப்ஸ் அண்ட் டவுன், குறைகள் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் நடந்திருக்குதா? இன்னைக்கு யார் யார் நல்ல சபையில் அல்லது ஊழியத்தில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையும் போய் கேட்டு பாருங்க. அவங்களும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இந்த மேலுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன் மேலுக்கு வந்தாங்க? அவங்க மேலுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன் சிலரால் மேலுக்கு வரல? பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள், விட்டு கொடுக்கிறவர்கள், அவர்களை பார்த்தீங்கன்னா சகலமும் அவர்களுக்கு ஆண்டவர் நன்மைக்கு எதுவாகவே மாற்றிக்கொண்டே போகிறார். யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ எனக்கு அதை நன்மையாக மாற பண்ணினார். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. சபை எதுக்குங்க? சர்ச்சு நான் அடிக்கடி சொல்கிற ஒன்று தான், கலெக்ஷன் பிளேஸ் கிடையாது. இது உங்ககிட்ட இருக்கிற வருமானத்தை வாங்குற இடம் அல்ல இந்த சபை. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடம் இந்த சபை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா! ஆசீர்வாதங்களை இழந்து விடாதீர்கள் அருமையானவர்கள். ஒருவேளை 11 மாதம் உங்களை நம்பி இருப்பீங்கன்னா, மனுஷன் பின்னாடி, உங்கள் சொந்த அறிவுக்கு பின்னாடி அப்படியே நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சிருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. இல்லைப்பா, நான் இனிமேல் பட்டு இன்னும் கர்த்தரை தேட போகிறேன். இது வரைக்கும் எப்போது ஒரு முறை தான் தேடினேன், இனிமேல் பட்டு வாரம் தேட போகிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தில் நான் அமர்ந்து என்னை அர்ப்பணிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் அன்புக்கு இடையூறு எதுவும் வராதபடி, என்னை தேவ சமூகத்தை விட்டு, சபையை விட்டு எதையும் பிரிக்காதபடி நான் கவனமாய் பார்த்து கொள்வேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இந்த 11 மாதம், இந்த 2025 உங்களுக்கு மாயையா, மனதுக்கு சஞ்சலமாக மாறி இருந்தா, வருகிற ஆண்டை கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாற்றுவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, மறுபடியும் சொல்றேன், ஒரு நன்மையும், ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களை, முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் குறைவாய் விட்டதே இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களே தவிர அவருடைய முகங்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், கொஞ்சம் மனசு கஷ்டத்தோடு இருக்காதீங்க. இந்த குடும்பம் முன்னேறிச்சு, இவங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு, ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கலை? கொஞ்சம் உங்களை நீங்களே பரிசோதிச்சு பாருங்கள். இந்த 11 மாதம் நீங்கள் தேவனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், ப்ரேயருக்கு, சர்ச்சுக்கு, சபை கூடி வர்றதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்க? உலகம்தான் முக்கியம், இன்கம் தான் முக்கியம், மனுஷன்தான் முக்கியம், பொருட்கள் தான் முக்கியம். கிடைக்குங்க, கிடைக்காம போகாது. ஆனால் உங்களுடைய இருதயம் ஃபீல் பண்ணும், எல்லாம் மாயை, மனதுக்கு எல்லாமே சஞ்சலம். ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், வீட்டில் பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், வியாதி இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பாருங்கள், ஏன் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா! எனக்கு என்ன நல்ல ஆண்டவர் முன் குறித்திருக்கிறாரோ அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் எனக்காக செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவாராக. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனம்.
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, வசனத்தை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பார்த்துங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஒரு கூட்டத்தை அப்படியே பிரிக்கிறார் ஆண்டவர். சர்ச்லையும் ஒரு கூட்டத்தை அப்படியே ரெண்டா பிரிக்கிறார். யார்ப்பா சர்ச்சுக்கு ஒரு கெட் டுகெதர் போல வர்றவங்க, மத ரீதியாக யார்ப்பா வர்றவங்க, இல்லை உண்மையாகவே முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறவர்களா யார் வர்றாங்க? ஆண்டவர் பார்க்குறார். மெனே மெனே தெக்கல் உபாசின். ஆண்டவர் எடையை போட்டு பார்க்குறார். பா, உனக்கு நான் ராஜ பதவியை கொடுத்தேன்ப்பா, உன் அப்பாவுக்கு கொடுத்தேன், உனக்கும் கொடுத்துருக்குறேன். நீ எப்படி இருக்கிற? பெல்ஷாத் சாரே தராசில் வச்சு பார்க்குறார். 11 மாதம் உங்களை என்னையை தராசில் வச்சு பார்ப்பார். உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், சுகத்தை கொடுத்தேன், வேலையை கொடுத்தேன், வருமானத்தை கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்தேன். கொஞ்சம் தூக்கி வச்சு பார்க்குறார். எனக்கு என்னப்பா நீ செஞ்ச? குறைய காணப்படுகிற. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அதுக்கு அடுத்துதான் ஆயத்தம் பண்ணினவைகள். அப்போ பாருங்க, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் எல்லாருக்குமே. பிரதர் சிஸ்டர் கவனிச்சு கேளுங்க. நீங்கள் பிறந்துட்டீங்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ, ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களோ இல்லையோ, இயேசு கிட்ட வரலையானா கூட உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு ஆயத்தம் செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் எப்போ அது ஆக்டிவேட் ஆகும், எப்போ ஆண்டவர் அந்த முன்குறித்தவைகளை நிறைவேற்றி முடிப்பார்? தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது, தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது. அன்பானவர்களே, சுயம் தோக்கட்டுங்க. ஆமென் சொல்றீங்களா? நான் தோக்கணும், கர்த்தர் ஜெயிக்கணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்குள்ள ஒரு பிடிவாத குணம் இருக்குதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரை இந்த பிடிவாத குணம் தோக்கணும்ப்பா. ஆமென் சொல்லுங்களேன். சில நேரம் நான் சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட பணம், வேலை, பொருள், உலகம் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா அது மாயைன்னு என் மனசு புரியட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, மற்றவர்களுக்கும், ஒருவேளை அது நம்ம வீட்டு பிள்ளைகளாக இருக்கலாம், நம்ம புருஷனாக இருக்கலாம், நம்ம மனைவியாக இருக்கலாம், நம்ம சபையில் இருக்கிற சக சகோதரர்களா சகோதரிகளாக இருக்கலாம், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அது மாய, மனதுக்கு சஞ்சலம், தேவனை தேடுகிறது ஒன்றே நித்தியம், அதுவே நிறைவு என்பதை ஒவ்வொருவருக்கு கற்றுத்தாரும். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்ணு காணலை, காது கேட்கல, மனுஷருடைய இருதயத்தில் என்ன பண்ணலது? அன்பானவர்களே, உங்களால் யோசித்து பார்க்காத ஒரு பிளஸ்ஸிங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எவ்வளோலாம் உங்கள் மூளையில் எவ்வளோ எட்டி பிடிச்சிங்களோ உங்களுடைய இருதயத்தில் தோன்றாத ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எபேசியரில் வாசிக்கிறோம், அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறோம். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. சொல்வீங்க, நான் நினச்சி கூட பார்க்கல. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். கிள்ளி பார்த்துக்கிட்டோம். உண்மைதானா இது? என் வீட்டில் நடந்திருக்குதா? என் பிள்ளைகளுக்கு இது சம்பவிச்சிருக்குதா? கர்த்தர் நீங்கள் நினச்சி பார்க்காத ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றுங்க, ஆண்டவரை தேடி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு அந்த முதிர்ச்சியை நோக்கி, பூரணத்தை நோக்கி கடந்து போயிட்டே இருங்க. முன்குறித்தவைகளை கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் வாக்குத்தத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சிடுறேன். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களுக்கு மாத்திரம் சுட்டி காட்டிட்டு கடைசியாக வாக்குத்தத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். பிரசங்கி 3:11 மறுபடியும் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறவர், உலகத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். என்னங்க அது அர்த்தம்? உலகத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அந்த பெரிய பூமி உருண்டையை தூக்கின்னு வந்து ஆண்டவர் உள்ளத்தில் வச்சிருக்கிறாரா? இந்த வசனம் என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது? நீங்கள் ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த உலகம் என்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா எட்டர்னிட்டி அப்படின்னு இருக்கு. எதிர்காலம், வருங்காலம், இனி வரப்போகிறவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை அறிய முடியாத ஒரு சூழ்நிலையை இருதயத்தில் வைத்திருக்கிறார்.
நீங்க அடுத்த வார்த்தை அப்படியே தொடர்ந்து பாருங்க. ஆதலால் தான் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷனால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எதிர்காலத்தை குறித்த ஒரு ஏக்கம், பாரம் அது மனசுக்குள்ள இருக்கும். அட என்ன நடக்குதா நடக்கட்டும்பா அப்படின்னு இருக்கிறது கிடையாது. அப்படி இருக்கணும்னு வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை நான் அடையணும். ஆமென். பவுல் சொல்றான், எதற்கா கர்த்தர் என்ன பிடிச்சாரோ அதை நான் பிடிக்கணும். இலக்க நோக்கி நான் என்ன பண்ணணும்? ஒரு டார்கெட் இருக்கிறவனுக்கு கர்த்தர் முன்குறித்தவர்களை செய்து முடிப்பார். ஆமென். சிலருக்கெல்லாம் டார்கெட்டே கிடையாது. சிலருடைய டார்கெட்டே தூக்கம், சோறு தான். மனுஷனை கர்த்தர் படைச்சதே ஒன்று தூங்கிறதுக்கு, ரெண்டாவது இருக்கிறாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. அந்த சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க, மறுபடியும் வந்து அந்த சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு எதையாவது ஒரு டீயை பிடிப்பாங்க, மறுபடி. இதுதான் அவங்களுடைய டார்கெட்டே, இதுதான். இதெல்லாம் ஒன்றுமே அது போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஆண்டவர் நீர் எதற்காக என்ன தெரிஞ்சடிச்சிடப்பா? எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படலை, எத்தனையோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆனால் என்ன நீர் முன்குறித்திருக்கிறீர். ஆமென். ஏதோ ஒரு நோக்கம் என்னை தெரிந்தெடுத்ததில் இருக்கிறது, அந்த நோக்கம் எனக்குள் அப்படின்ற அந்த அச்சீவ்மெண்ட் இருக்கு பாருங்க. இலக்க தொடர்றவங்க கிட்ட ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். உலகத்தை அவர்கள் உள்ளத்தில் என்னன்னா இக்னரன்ஸ், அறியாமை, அதாவது ஒரு இருளான சூழ்நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றும் தெரியல, நமக்கு எதிர்காலம் ஒன்றும் தெரியல, வரப்போகிற காலம் எப்படின்னு தெரியல. ஆனால் என் காலங்கள் ஆண்டவர் கரத்தில் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை நான் ஆண்டவருடைய கரத்திலேருந்து வாங்கணும்னா அவரை நான் தேடணும். ஆமென் சொல்லுங்களேன். அவரிடத்துல நான் என்ன அர்ப்பணிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், 2025 ஒருவேளை வேஸ்ட்டாக போயிருக்குமாண்ணா? 2026 வர்ற வருஷம் அப்படி போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கொஞ்சம் தேவனுக்கான வாழ்க்கையில் உங்களை அர்ப்பணிப்பதில் நீங்கள் தீவிரம் காட்டுங்கள். சத்தம் ஆமென் சொல்லுங்கள். எப்பவுமே வருஷத்தில் மாதத்தில் ஒரு வார்த்தை எடுத்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பது என்னுடைய வழக்கம். அந்த வாக்குத்தத்தத்தை ஷார்ட்டாக கொண்டு போகிறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வாக்குத்தத்தத்தை நான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள் நிறைவேறும். ஏனென்றால் அவர் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். அது கரெக்டாக உங்கள் வாழ்க்கையில் வந்து அது நிறைவேறிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்துக்குள்ள வாங்க. மறுபடியும் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. அன்பானவர்களே, கவனியுங்கள். இந்த வசனத்தின் பின்னணியை கொஞ்சம் கவனியுங்கள். அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணினதினாலே ராஜாக்கள், மதவாதிகள் எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் அவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள், சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த ஜெபம். அவர்கள் என்ன ஜெபிக்கிறார்கள்? உம்முடைய கரம், உம்முடைய ஆலோசனை என்ன செய்யும் என்றால் முன்குறித்தவைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதின் காலத்தில் செய்து முடிக்கும். ஒரு அருமையான ஜெபத்தை பண்றாங்க. இங்கே தடைகள் காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் சபைக்குள் நிறைவேறக்கூடாது. நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்குள்ள போங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் கர்த்தர் அனுப்பி வைத்தார். கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதினாலே மனுக்குலம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், மீட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாய் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வருவதனாலே தேவனது ஆசீர்வாதங்களை, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் சுதந்தரிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சும்மா விட்டானா சாத்தான்? பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட்டிலேயே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இதை பிரிச்சிடணும் அப்படின்ட்டு. அப்படி யோசேப்பும் மரியாளும் பிரிந்திருந்தால் மரியாளை கல்லெறிந்து கொண்டிருப்பார்கள். கற்பத்திலேயே சாகடிக்க பார்த்தான். பிறந்துடுச்சு. 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணா? கொலை செய்தான். எல்லாமே உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து எந்த விதத்திலும் தேவனுடைய நோக்கம் அவர் மூலமா பூமியில நிறைவேறிடக்கூடாது. மனுஷன் தேவனை தேடக்கூடாது. அவன் பாவியாவே இருக்கணும். அவன் உலகத்தையே நாடி ஓடணும். ஒருபோதும் தேவனுக்குள்ள வந்துடக்கூடாது. தேவனுக்குள்ள வந்துட்டா தேவனுடைய நோக்கம் அவனுக்குள்ள நிறைவேறிடும். தடுக்கிறான், போராடுறான்.
சிலுவையில் கொண்டு போய் அவரை முடித்து வைத்துவிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறார். அப்பா, கிறிஸ்தவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது, தேவனது நோக்கத்தை நான் முடக்கி போட்டுட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுறான். ஆனால் சாத்தானுக்கே தெரியாது, அந்த சிலுவையின் மூலமாகத்தான் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு மாத்திரமல்ல, சகல ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றையும் அந்த சிலுவையின் மூலம் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். முன்குறித்தவைகள் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். நேரம் இல்லை, நான் வேகமாக கடந்து போகிறேன். மனிதன் எழும்பி நிற்கிறான், அரசியல்வாதிகள் எழும்பி நிற்கிறார்கள், மதவாதிகள் எழும்பி நிற்கிறார்கள். தேவனுடைய நோக்கம் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறிவிடக்கூடாது, அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் மூலமாய் நிறைவேறிவிடக்கூடாது, சபையிலே நிறைவேறிவிடக்கூடாது. பயங்கர போராட்டங்களை, பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். சீஷர்கள் ஜெபம் பண்றாங்க, நீர் எப்படிப்பட்டவர் என்றால் முன்குறித்தவைகள் யாவையும் செய்து முடிக்கிறவர். சத்தமாமேன்னு சொல்லுங்க. பிரச்சனை வந்ததுனால சீஷர்கள் போய் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி எல்லாருமே சிதறி ஓடினார்கள். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு சிதறி ஓடவில்லை, ஒருமனப்பட்டு தெய்வ சமூகத்திலே காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அடித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இயேசுவை பிரசங்கம் பண்ணுவோம் என்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள், மரிப்பதற்கும் துணிந்தார்கள். அப்படி என்றால் நான் செய்தி முடிக்கிறேன். முன்குறித்தவைகள் உங்கள் வாழ்விலே நிறைவேற வேண்டுமானால் உறுதியான அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். சத்துரு போராடுவான், தேவ நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிடக்கூடாது. அவன் யாரையாவது பயன்படுத்துவான். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ள தேவ நோக்கம் நிறைவேறக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்துவோட சொந்த குடும்பத்தையே பயன்படுத்தினான், சீஷர்களை பயன்படுத்தினான். ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாத மரணம், எல்லாரையும் பயன்படுத்தினான். பிரதர் அண்ட் சிஸ்டர் கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க எந்த இடத்துல லிங்க் ஆகிருக்கிறீங்களோ அந்த இடத்தை கூட டச் பண்ணி பார்ப்பான் சாத்தான். தேவ நோக்கம் உங்களுக்குள்ள நிறைவேறாதபடி யார் யாரை பயன்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பயன்படுத்துவான். உங்களுடைய ஒரே நோக்கம், ஆண்டவரே, என்னை படைத்த தேவனே, நான் உமக்காக முழுவதுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன். உறவுகள் 2, ஹல்லேலூயா. சொந்த பந்தம் அடுத்தது தான். எனக்கும் உமக்கும் உள்ள உறவை ஒருவராலும் ஒன்றாலும் பிரிக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கொஞ்சம் ஆமேன் சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சின்ன வயசாக இருக்கும்போது அந்த இயேசு ஏற்றுக்கொண்ட அந்த புதுசில் ஒரு பாட்டு பாடும்போதெல்லாம் என்னோட கண்கள் கலங்கும். உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா. அதில் ஒரு சரணம் இருக்கு, எனக்கும் உமக்கும் இடையிலே எதுவும் வராமல் என்றுமே காத்திடும். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பாடினதுங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பாடினது. நேற்று அப்படி சென்னைக்கு ஒரு வேலையாக ஒரு முக்கியமான ஊழியமாக போயிருந்தேன். வருகிற நாட்கள் அதுக்குரிய சாட்சியை நான் சொல்லுவேன். அப்போ என்னுடைய பெரியப்பா பார்க்க போயிருந்தேன். அப்போ சொன்னார், பீலகிட்ட சொல்லிட்டு இருந்தான், இவன் தான் எதுவும் தேவையில்லைன்னு உதறி தள்ளிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டான் அப்படின்னார். சரி, பழைய கதையெல்லாம் திறக்காதீங்க பெரியப்பா, கடவுள் என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் நிறைய தடுத்தான், மனுஷன் நிறைய பிடுங்கிட்டான். ஆனால் கர்த்தர் முன்குறித்தவைகள் ஒன்றுத்தையும் தடுக்க முடியாது. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஏன் ரொம்ப ஒரியாக இருக்கிறீங்க? கர்த்தருக்காக ஸ்ட்ராங்காக நில்லுங்க. நீங்கள் எதையும் ஆண்டவருக்காக இழந்தால் கூட பல மடங்காக திருப்பி கொடுத்துருவார் கர்த்தர். தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். தராசில் கொஞ்சம் நிறுத்தி பார்க்குறார். கண்களை மூடுவோமா? தராசில் கொஞ்சம் நிறுத்தி பார்க்குறார். 11 மாதம் நீ எப்படி இருந்த? என்னை எந்த அளவுக்கு நேசிச்ச? எந்த அளவுக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்த? உன்னை நீ நேசித்ததை காட்டிலும், உன் குடும்பத்தை நேசித்ததை காட்டிலும், உலக காரியங்களை, வேலையை, மற்ற காரியங்களை நேசித்ததை காட்டிலும் எனக்கு நீ அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தியா? பேதுருக்கிட்ட அதை தான் கேட்குறார். இது எல்லாவற்றை காட்டிலும், இவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம். முதல்ல இவர்கள்னாரு, அதுக்கடுத்து இவைகள்னாரு. எல்லாத்தையும் காட்டிலும் எனக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பியா? என்ன நீ நேசிப்பியா? கொஞ்சம் கண்களை மூடி. பிரதர் அண்ட் சிஸ்டர், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஆண்டவர் முன்குறித்தவைகளை செய்து முடிக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் ஆண்டவர் அவருடைய இஷ்டம் போல கொடுத்துட மாட்டார். கொஞ்சம் தராசில் நிறுத்தி பார்ப்பார்.
அவரால் முடியாத ஒன்றும் இல்லைங்க. பாதாளமே எதிராக வந்தாலும் அவர் ஒன்றத்தை அப்பாயிண்ட் பண்ணிட்டார்னா அதை யாராலும் மாற்றவே முடியாது. யோபு சொல்றான், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடுக்கவே முடியாது. தேவனுடைய கரத்தை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். அதின் காலத்தில் நேர்த்தியை செய்து முடிக்கிறவர் நமது கர்த்தர். உங்களுக்காகவும் கர்த்தர் யாவற்றையும் அழகா நேர்த்தியா செய்து முடிப்பார். சத்துரு எத்தனை போராடினாலும் தேவனது பலத்த கரம், ஓங்கிய புயம் உங்களுக்காக முன் குறித்தவைகளை செய்து முடிக்கும், தடைகளை உடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் நீங்கள் கடந்து வந்த பாதைகளெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அது தீமையாக கூட இருக்கலாம். ஒன்றுக்கொன்று எதிரெதிரான சூழ்நிலை கர்த்தர் வைக்கிறார். தீமையை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், நன்மையை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். நன்மையை அனுபவிச்ச நாம தீமையிலும் கர்த்தருக்காக நிற்க வேணாமா? யோபு சொல்றானே, ஆரோக்கியத்தில் ஆண்டவருக்காக நின்று நாமோ சுகவினத்திலும் கர்த்தரை தேட வேணாமா? பிரதர் சிஸ்டர், நிறைவில் கர்த்தருக்கு உண்மையா இருந்த நம்ம குறைவிலும் கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டாமா? கரங்களை கொஞ்சம் உயர்த்தி, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்கும் எனக்கும் ஒரு பிரிவு வந்துவிடவே கூடா. ஏனென்றால் எனக்காக என்னை படைப்பதற்கு முன்பதாகவே எனக்கான ஒரு திட்டத்தை நீர் போட்டுட்டீரப்பா. முன் குறித்தவைகளை நீர் செய்து முடித்து விட்டீரப்பா. அதின் காலத்தில் எல்லாம் நடக்கணும்னு ஏற்கனவே நீர் திட்டம் பண்ணி முடிச்சுட்டீர் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி. இந்த மெசேஜை கேட்டுட்ட பின்னாடியும் நீங்க ஆண்டவருக்கு ஒரு அர்ப்பணிப்பதில், சர்ச்சுக்கு வர்றதில், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல குறைவுள்ளவர்களா இருப்பீங்கன்னா உண்மையா சொல்றேன், அது ரொம்ப ரொம்ப மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா மாறும். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. இல்ல ஆண்டவரே, இந்த உலகமெல்லாம் மாய ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஒன்றே எனக்கு போதும் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தில் தாவீது சொல்றான், மனுஷர் எங்க தலையின் மேலே ஏறி போனாங்க, தீ தண்ணீர் இதெல்லாம் கடந்து வந்தோம், ஆனால் நாங்கள் அழிஞ்சு போகலை. எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தீர், ஒரு செழிப்பான இடம். அந்த செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். கரங்களை கொஞ்சம் உயர்த்தி. தாவீது ஒருபோதும் ஜெபத்தை நிறுத்தல. எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அரண்மனை சிங்காசனம் போனாலும் தேவ சமூகத்துக்கு நான் ஓடோடி வருவேன். அவருடைய ஆலயத்தில் என்னுடைய கால் வந்து நிற்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் பணத்தை இழக்கலாம், பதவி இழக்கலாம், சிங்காசனத்தை இழக்கலாம், ஆனால் உம்முடைய சமூகத்தை, உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவர், உம்முடைய அன்பை நான் வரும்போது இழக்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கும் உமக்கும் இடையில ஒன்றும் ஓராதபடி என்னைக்குமே நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கான ஒரு செழிப்பான காலத்தை வச்சிருக்கிறார். செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. உங்களுக்கான ஒரு செழிப்பான காலம் உண்டு. அந்த செழிப்பான காலத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அவர் என்ன பிளான் பண்ணிட்டாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு குறித்ததை என் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். என் தேவனாலே எல்லாம் ஆகும், உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாமா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே
ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்மை உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்மை உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே சொல்லுங்க. ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். இயேசுவே. உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லுங்க. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். கரங்களை நல்ல தட்டி ஆவில நிறைந்து ஹalleluya. ஓ ரபதனமோ ஷபலதனமோ. நீர் செய்வதை ஒருவராலும் தடுக்க முடியாது. நான் திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றி முடிப்பேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஷக்கபதுரலாதியந்தனமோ ஷகதனமோலதியந்தனமோ. முன்குறித்தவைகள் யாவையும் உமது அற்புதமான கரம் செய்து முடிக்கும் அப்பா. மனிதன் தடுத்தாலும் பாதாளமே போராடினாலும் கரங்களை உயர்த்தி எனக்காக யாவையும் நீ செய்து முடிப்பு. ஆனா நான் உம்மை நோக்கி கூப்பிடணுமே. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். சபைக்கு வரணுமே, தாழ விழணுமே. உமக்கும் எனக்கும் இடையில ஒருவரும் ஒன்றும் வராமல் நான் கவனமா இருக்கணுமே. 11 மாதங்கள் ஒருவேளை நான் உம்மை துக்கப்படுத்தி இருந்தேன்னா, மாயைக்கு பின்னாடி ஆண்டவரே அந்த ஆகாயமா போகிற அந்த பொருளுக்கு பின்னாடியே அலைஞ்சு தெரிஞ்சிருந்தேன்னா, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி. நான் இன்னும் உம்மை தேடுவேன், இன்னும் நேசிப்பேன், இன்னும் கிட்டி சேருவேன். ஏன்னா எனக்குன்னு எல்லாவற்றையும் செய்கிற ஒரே ஒருவர் நீர் மாத்திரம்தான். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரே ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்களுடைய காலங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய எதிர்காலத்தை அர்ப்பணிக்கிறோம். வருங்காலம், எங்களுடைய வருங்காலம் உம்முடைய கையில் இருக்கப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் இல்லை, எங்கள் பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்தில் இல்லை, அது எங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் குடும்பமும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையை கர்த்தர் நடத்துங்க. 11 மாதங்கள் நடத்தினீர், இன்னும் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். கரங்களை உயர்த்தி அதில் ஒன்றுத்தையும் நாங்கள் இழந்துடக்கூடாதப்பா. எங்களுடைய அன்பு பெருக பெருக நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் பெருகும். எங்களுடைய தாழ்மை பெருக பெருக எங்களுக்கு கிடைக்கிற உயர்வுகள் பெருக ஆரம்பிக்கும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கனம் துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லலாம். என் ஆத்துமாவே என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.